நெல்லை மாவட்டத்தில் தொடரும் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் திரவிய சம்பத்திடம் கேட்கலாம். திரவிய சம்பத், தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலே தென் மாவட்டங்களான நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே கடந்த சில நாட்களாகவே பலமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நேற்று அதன் முன்தினத்தில் இருந்தே தீவிரமாக பருவமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த காக்காச்சி, நாலுமுக்கு, மாஞ்சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிக அளவிலே கனமழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மணிமுத்தாறு, பாபநாசம் இருக்கக்கூடிய அந்த அகஸ்தியர் அருவியிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நெல்லையை அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நதியிலே அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த குறுக்குத்துறை முருகன் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே தாமிரபரணி நதியின் நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பழமை வாய்ந்த கோயிலை சுற்றி இந்த வெள்ளமானது அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே இந்த நெல்லை நகரை சேர்ந்த ஏராளமான மக்கள் இங்க குளிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த அளவில் ஒரு வெள்ளமானது அதிக அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இங்க குளிப்பதற்கு ஏராளமான மக்கள் குவிஞ்சிருக்காங்க. இந்த வெள்ளத்தை பார்த்து, அதாவது பல ஆண்டுகளாகவே நாங்க இங்கதான் குளிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப வெள்ளம் எங்களுக்கு இது ஒரு பெரியாவே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இந்த நிலையில கடந்த பல்வேறு பகுதிகளில வள்ளியூர், ராதாபுரம், அம்பாசமுத்திரம், இந்த தாளையூத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மழையானது பெய்து கொண்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பேரிடர் நிர்வாக அந்த குழுவினர் நெல்லைக்கு விரைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த எந்நேரமும் ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் எங்கேயாவது பகுதிகளில் ஏற்பட்டால் கூட அந்த உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த உதவி எண்களில் பொதுமக்கள் இலவசமாக தொலைபேசியில் அழைத்து உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த வெள்ளமானது அம்பாசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் அதிக அளவில் பெய்வதால் இந்த தாமிரபரணி நதி, அதாவது நகருக்குள் பகுதியில் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக நகர் வழியாக அந்த வளம் வருகின்ற தாமிரபரணி நதியிலே அந்த நீரின் நிறம் மாறி அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால மேலப்பாளையம் பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த நத்தம் பாலம் தற்பொழுது தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதிலே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் நிற்கக்கூடிய இந்த குறுக்குத்துறை பகுதியிலே குளிப்பதற்காக சில பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், இந்த அளவில் ஐயா வணக்கம், இந்த அளவில் வெள்ளம் இங்கே அதிக அளவில் போயிட்டு இருக்கு. இங்கே இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க குளிக்க வந்திருக்கீங்க, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நாங்கள் எப்போதுமே இங்கே தான் குளிக்கணும். எங்களுக்கு இந்த ஊர் தான் சொந்த ஊர். நாங்கள் பார்த்து 60 வருஷமாக இருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வெள்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த திருப்பு அதிகமான வெள்ளம் வரும்னு எல்லோரும் பயத்தில் இருக்கிறாங்க. அது எல்லோரும் அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு உதவி பண்ணணும் எங்களுக்கு. இந்த பக்கம் இருக்க இந்த முள்ளெல்லாம் எடுக்காமல் இந்த நீர் தேக்க தண்ணி உள்ள ஊருக்குள்ளே வந்துடுது. அதை எடுக்க மாட்டேங்காங்க. பூரா முள்ளாக முளைச்சிருக்குங்க. எல்லாரும் மக்களும் கொஞ்சம் அச்சத்தில் தான் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த தாமிரபரணி நதியில் குளிப்பதற்காக மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. குளிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம், நீங்கள் இந்த பகுதியில் எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெள்ளம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்கா எப்போவாது? கண்டிப்பாக. நான் இந்த ஊர் தான், சொந்த ஊர் திருநெல்வேலி தான். எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி சிக்கலி கிராமம் தான். இங்கே வந்தோம். கண்டிப்பாக இதே போல் வெள்ளம் வந்திருக்கு. கண்டிப்பாக குளிச்சுக்கிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக இது போல் வெள்ளம் ஃபஸ்ட்டு ஒரு திருப்பு வந்துச்சு. இது உள்ள ஊருக்குள்ளே ஃபுல்லாக வெள்ளம் வீடுகள்லாம் இடிஞ்சு ரொம்ப சேதமடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மறு வெள்ளம் இந்த திருப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த முள்ளுகள்லாம் கொஞ்சம் அகற்றி எல்லாம் பண்ணி தருமாறு. அதாவது மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு, அதாவது இந்த வெள்ளம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு ஒரு காரணமாக தெற்களிலே இந்த பாதாள சாக்கடை பணிகள், தெற்களிலே நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த நீர் தேங்காமல் இருப்பதற்காக அந்த தூர்வாரும் பணிகளும் முடக்கி விடப்பட்டிருக்கிறது. இதற்கு மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணா தலைமையிலே ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு 4 மண்டலங்களிலுமே எந்த பகுதியிலுமே நீர் தேங்காத மாதிரி நடவடிக்கை எடுக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 1 மணி
நேரத்திற்கும் மேலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நீரின் அளவு வந்து அதிகரித்திருக்கக்கூடிய நிலையும் பார்க்க முடிகிறது. கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்னாக இதே குறுக்குத்துறை பகுதியிலே வந்து அந்த நீரானது கொஞ்சம் சிறிய அளவிலே வந்ததால் ஏராளமான மக்கள் வந்து அந்த உள்ளே இறங்கி குளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது அந்த நீரின் அளவானது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த நீர் அதாவது சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமே அந்த நீருக்கு நடுவில் வந்து இந்த கோயில் அமைந்திருக்கிறது. கோயிலில் இருக்கக்கூடிய பொருட்கள், சாமி சிலைகள் அனைத்துமே வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்கும் வந்து சரியாக அந்த நீரின் அளவானது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா அந்த கோயிலுக்கு சென்று சரியான மக்கள் வழிபாடு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே வந்து இப்போ நாம் நின்று கொண்டிருக்க பகுதியிலே வந்து மழையானது லேசான அளவு பெய்து கொண்டிருக்கிறது. நகர் முழுவதுமே இதே நிலை இருப்பதால் பொதுமக்களும் வந்து வெளியில் நடமாட முடியாமல் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.